தங்க மகள்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. தீரஜ் ஹாசினிய கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி, நீ கண்டிப்பா வரணும்னு கூப்பிடுறாரு. ஹாசினியும், என்னோட பியான்சே நீங்க, உங்களோட பார்ட்டிக்கு வராம இருப்பேனா? கண்டிப்பா வர்றேன்னு சொல்றாங்க. அங்க பார்த்தா தாரான்னு ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க யாருடான்னு யோசிச்சா தீரஜோட பழைய கேர்ள் ஃபிரெண்ட். என்னை ஏமாத்திட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேல அப்படின்னு கேக்குறாங்க. தீரஜ் உடனே, அதெல்லாம் கிடையாது, அவளை சும்மா சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு எப்பவுமே நீதான் அப்படின்னு தாராவை சமாதானப்படுத்துறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹாசினி வந்துடுறாங்க. போன்ல பேசுற மாதிரி சமாளிச்சு ஹாசினிய கூட்டிட்டு போறாரு. இங்க ராமசாமி வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வராரு. என்னடா ஏதாவது குட் நியூஸான்னு பார்த்தா, கோர்ட்ல தீர்ப்பு இவருக்கு சாதகமா வந்துருச்சுன்னு சென்னையில இருந்து ஒரு லாயர் கால் பண்ணி சொல்றாங்க. அப்பாடா, சொத்து வந்தா 4 குழந்தைங்களுக்கும் சரி சமமா பிரிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இத ரங்கநாயகி கேட்டோன்னா அவங்களுக்கு பயங்கரமா காண்டாயிருது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தனியா போய் வேலாயுதத்துக்கு கால் பண்றாங்க. முத்து வேலாயுதத்துக்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நான் சொத்துக்காக தான் இந்த வீட்லயே இருக்கேன், இவன் என்னடானா சொத்தை 4 பேருக்கும் தர்றேன்னு சொல்றான். என் பையனுக்கு மட்டும்தான் சொத்து வரணும்னு சொல்றாங்க வேலாயுதத்துக்கிட்ட. அவரும், நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு வாக்குறுதி தராரு. அடுத்த நாள் மீனாட்சியும் அவங்க ஃப்ரெண்டும் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பொறிக்க பையன் வந்து வம்பளுக்குறான். அத கரெக்டா மீனாட்சியோட ஃப்ரெண்டு போய் முத்து கிட்ட சொல்லிடுறாங்க. முத்துக்கு வந்ததே கோவம், நேரா வந்து அவங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. செம்ம ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனாட்சியை ஏறெடுத்து பார்த்தா அவ்வளவுதான்ட்டு போறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்த தங்க மகள்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.